வாங்க மக்களே, தி ஜட்ஜ் ரிட்டர்ன்ஸ் உடைய எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் முழுக்கவே செமையாகவே பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவல் டாபிக்குள்ளாரே இப்போ தான் வந்திருக்காங்க. இதுக்கு மேலே இருந்து தான் எல்லா எபிசோடுமே சூடு பிடிக்க போகுது. ஏன்னா இந்த எபிசோட்ல இருந்து தான் ஸ்டோரியே பிகின் ஆகுதுன்னு சொல்லலாம். ஹீரோ திரும்ப அவருடைய கதையை எழுதுகிற மாதிரி தான் மொத்தமாகவே இந்த ஸ்டோரிஸ் மூவ் ஆக போகுது. அதுங்க நம்ம டேரெக்டாக எபிசோட்குள்ளே போயிடலாம். கதையோடைய ஆரம்பத்திலே ஹீரோ அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன நல்ல ஜட்ஜாக மாறணும்னு சொன்னீங்க. ஆனால் இப்போதைக்கு நான் நீதிக்கு கட்டுப்பட்டு ஒரு நல்ல ஜட்ஜாக இருக்கேன். ஆனால் அதை பார்க்க நீங்கள் இல்லைன்னு ஹீரோ எழுதுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நமக்கு ஷின்னை காமிக்கிறாங்க. அந்த ஷின்மே நான் ஹீரோவுடைய கதையை பார்த்துக்கிறேன், எதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் கூடிய சீக்கிரம் வெளியே வந்துடுவீங்கன்னு கன்ஸ்ட்ரக்ஷனுடைய சேர்மன் டேசி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருமே ரொம்ப சந்தோஷமாக ஜெயிலில் இருக்கிறது கூட தெரியாமல் அந்த இடத்துல ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு ஹீரோவை காமிச்சா அவர் ரிசைன் ஆக போகிறதுனால மொத்த பொருளுமே பேக் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் ஒரு ஆள் வந்து இந்த லாக்கர் உங்களுக்கு தான் வந்திருக்குன்னு ஒரு லாக்கரை தர்றாரு. ஹீரோ ஆர்டர் பண்ணலான்னு தான் சொல்கிறாரு. இருந்தாலும் வேறு யாருனாச்சும் பண்ணியிருப்பாங்கன்னு அதில் போய் டாக்குமெண்ட்டில் சைன் போடலான்னு பார்த்தா திடீர்னு அந்த ஆள் ஹீரோடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோடைய கழுத்தில் ஊசி போட்டுடுறான். அதில் ஹீரோவும் அதே இடத்துல மயங்கிடுறாரு. அடுத்ததை எழுந்துச்சு பார்த்தா முன்னாடி யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க ரத்த வெள்ளத்தோட. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு கத்தி இருக்குது. இதெல்லாம் பார்த்த இவரும் ஹீரோயினிக்கு கால் பண்ணி நடந்த மொத்த விஷயத்தையுமே சொல்ல ஹீரோயினுமே இறந்து போயிருக்கிறவருடைய நேம் கேட்குறாங்க. இவருமே யாங் ஜின்னு சொன்னோன்னே ஹீரோயினிக்கு ஷாக் ஆகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் எஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய மேனேஜர். ஹீரோயினிக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தந்தது இவர் தான். ஹீரோயினிக்கு எஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய அந்த மோசடியை பற்றி சொன்னதுமே அந்த ஆள் தான். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இவங்க ஷாக்காக அந்த இடத்துக்கு வரதா சொல்கிறாங்க. ஆனால் முன்னவே இந்த இடத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டாங்க. அதில் சரின்னு ஹீரோவும் வெளியே குதிச்சு ஓடலான்னு பார்த்தா அந்த கொலைகாரன் அதே இடத்துல தான் இருக்கான். அவன் வந்து ஹீரோவை கை காமிக்க ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவரும் வேகமாக ஓடுறாரு. ஆனால் கடைசியாக போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இதை தூரத்துலேருந்து ஹீரோ இனிமேல் பார்க்க செய்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ என்ன பண்ணுவார்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க கடைசியாக போலீஸ் ஹீரோவை கூட்டிக்கிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ எவ்வளவோ இந்த கொலையை பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை தவிர வேறு யாரோடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் அங்கே இல்லை. அதே சமயத்தில் மற்றவங்கள பற்றின ஆதாரமும் இல்லைன்னு ஹீரோவை அப்படியே கோர்ட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோவும் நான் அதை பண்ணல, நான் ஒன்றும் குற்றவாளி இல்லைன்னு போன எபிசோடு எண்டிங்கில் இவர் எப்படி கத்துனாரோ அதேமாரி இந்த இடத்துல கத்த செய்கிறாரு. அந்த சமயத்தில் இறந்து போன யாங்ஜினுடைய ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தான் குற்றவாளி, என்னுடைய ஹஸ்பண்டும் இவரும் சேர்ந்து தான் எஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற மொத்த மோசடியுமே பண்ணாங்க. இவருக்கு தனி லா ஃபார்மை கட்டணும்னு ஆசை, அதுக்காக தான் இப்படி பண்ணாருன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோடைய ஒய்ஃபை கூட்டு விசாரிச்சா ஹீரோடைய ஒய்ஃப்மே ஹீரோவுக்கு எதிராக தான் சாட்சி சொல்கிறாங்க. அதில் ஹீரோ குற்றவாளின்னு ஆயிடுச்சு. சரின்னு ஹீரோவும் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. அந்த இடத்துல உட்காரும்போது அங்கே ஹீரோக்கு வரது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே எல்லாமே எப்படி நடந்துன்னு இருக்குன்னு உனக்கு தெரியுதுல்ல. அதே சமயத்தில் இதால் உன்னுடைய அப்பாவுக்கு தான் பிரச்சனை, அவர் நர்சிங் ஹோமில் இருந்தார்ல, அந்த இடத்துல இருந்து அவரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆகிறாரு. சரின்னு அந்த இடத்துல அவருமே ஃபுட்டேஜை போட்டு காமிக்கிறாரு. இதை பார்த்த ஹீரோவும் என்னுடைய அப்பாவை என்ன பண்ணீங்க, அவருக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரியான கேள்வியை கேட்டுக்கின்னு இருக்கேன். இந்த இடத்துல இருக்கிற ஹீரோக்கும் எல்லாமே உன்னால தான், நீ பண்ண தப்புக்கு தான் அவர் தண்டனை அனுபவிக்கிறாருன்னு சொல்ல ஹீரோ கேட்ட கேள்வி தான் கேட்குறாரு. என்னுடைய அப்பாவை என்ன பண்ணீங்க, அவர் இப்போ எங்கே அமைச்சிருக்கீங்கன்னு கேட்க அது எதுக்குமே ஹியோக் சரியாக பதில் சொல்லாமல் அந்த இடத்துல பாய்சன் கலந்த ஒரு மாத்திரை வைக்கிறாரு. இதை போட்டுக்கிட்டு சாகு, இதான் உனக்கு ஏற்றதாக இருக்குன்னு சொல்கிறாரு. இதை தவிர வேறு டிசிஷன் இல்லைன்னு சொல்ல ஹீரோவும் நான் தான் எந்த கொலையும் பண்ணலன்னு சொல்கிறேன்னு. அதே சமயத்தில் எஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய சிஇஓவும் இப்படியே தான் கொன்னீங்களான்னு கேட்டால் அந்த இடத்துல ஹியோக் எதுவுமே பேசாமல் இதான் உன்னுடைய முடிவுன்னு அந்த இடத்துல மாத்திரையை வச்சுட்டு போயிடுறாரு. ஹீரோ அந்த மாத்திரையை திறந்து அதில் இருக்கிற பாதி பாய்சனை மட்டும் அவருடைய வாயில் போட்டு லைட்டாக நுர தள்ளுற மாரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு. கடைசி அந்த இடத்துலேருந்து தப்பிப்போன்னு ஹீரோவா அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிட்டாரு. அப்படியே ஒரு தப்பிச்சு போன விஷயம் அந்த சைடில் இருக்கிற ஷின்னுக்குமே தெரிய வருது. ஷின்மே இப்போதைக்கு ஹீரோவை கொள்றதுக்காக ஒரு ஆளை அனுப்புகிற மாரி தெரியுது. அப்படியே இந்த ஷாட்டை கட் பண்ணிவிட்டு ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ ஹோம்லெஸ் பீப்புளெலாம் தங்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் மாரியான ஒரு ஏரியாவில் இருக்கார். ஆக்சுவலி 2035 யாருமே ஹோம்லெஸ் பீப்புளாக ரோட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை மேக் பண்ணியிருப்பாங்க. அதில் சில தனிமையாக்கப்பட்ட அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஹோம்லெஸ் பீப்புளுக்கு தந்துடுவாங்க. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு தரப்பட்ட அப்பார்ட்மெண்ட்டில் எந்த வித கவர்மெண்ட் ஃபெசிலிட்டியுமே இருக்காது, வாட்டர் இருக்காது, எலக்ட்ரிசிட்டி இருக்காது. அந்த மாதிரியான பிரச்சனை தான். அதுபடி தான் இந்த இடத்துல எல்லாருமே ஹோம்லெஸ் பீப்புளாக இருக்க. அதில் ஒருத்தர் ஹீரோடைய காலை பிடிச்சிருவாரு. அதை பார்த்து ஹீரோ பயந்துக்கிட்டு அவர் எட்டி உதச்சா அது கடைசியில் இவருடைய அப்பாவாட்ட தெரியுது. அதுக்கப்புறம் தான் அவருடைய அப்பா கிடையாதுன்னு அந்த இடத்துல இருந்து வரும்போது ஆரம்பத்தில் பார்த்த மாரி ஒருத்தன் அந்த இடத்துல வந்து ஹீரோவை குத்திட்டு நீ சாக ஏற்றவன் தான்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு அப்படியே ஹீரோ கீழே விழுறதுக்கு முன்னாடி கடைசியாக ஷின்னோடைய ஃபேஸை பார்க்குறாரு. அப்படியே கீழே விழுந்தோடனே இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நான் இப்படி சாகக்கூடாது, ஒரு நியாயமான ஜட்ஜா நான் வாழணும், நான் ஒரு உண்மையான லீஹான் யாங்கா வாழ ஆசைப்பட்றேன்னு இவர் சொல்ல
அப்படியே ஹீரோ ஒரு இடத்துல எழுந்திருக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ இது நரகமான்ற மாரி ஒரு நிமிஷம் யோசிக்க, அந்த சமயத்தில் இவங்க அம்மாவை அந்த இடத்துல பார்க்குறாரு. இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அம்மான்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட, அப்படியே கூப்பிட்டுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா இவர் தீர்ப்பு தன்னை நாயங் அந்த பொண்ணுமே அங்கே தான் இருக்காங்க. அவங்களுமே ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ தப்பான முடிவு எடுத்துட்டேன், நான் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்ல, திடீர்னு அந்த இடத்துல ஹீரோ முன்னாடி வர்றாரு. அவர் என்ன சொல்கிறேன்னா, டிஃப்ரெண்ட்லி ஆன் யாங், நீங்கள் பண்ண மொத்த தப்புகளையும் நாங்கள் ஏற்றுக்கோம், நீங்கள் குற்றம் பண்ணவர் தான்ற மாரி அந்த இடத்துல ஹீரோவே தீர்ப்பு தராரு. அதை கேட்டு ஹீரோவுமே ஷாக் ஆகிறாரு. இப்போது ஹீரோ குற்றம் பண்ணவர்னு ஆகிடுச்சு. அப்படியே இந்த ஷார்ட்டெல்லாம் கடந்து இப்போ நம்ம பாஸ்ட்டுக்கு போகிறோம். அந்த இடத்துல ஹீரோ ஜட்ஜாக இருக்கார். இதை பார்த்து ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அந்த சமயத்தில் தான் முன்னாடி இருக்கிற ப்ராசிக்யூட்டரை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகிறாரு. ஏன்னா இதான் ஹீரோடைய ஃபர்ஸ்ட் ட்ரையல். அந்த சமயத்தில் அங்கே சங்ஜின்னு ஒரு பையன் இருப்பான். அதை பார்த்து ஹீரோவுக்கு கடுப்பாயிடுச்சு. நான் கடைசியாக உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ கண்டிப்பாக சாக தாண்டா போகிற, உனக்கு நான் மரண தண்டனை இப்போவே தரேன், எவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா அவ்வளோ பேரை கொலை பண்ணியிருப்பேன், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ தான் எப்பயுமே எனக்கு ஒரு மோசமான கெட்ட கனவாக இருந்திருக்கேன்னு அவனை திட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல இருக்கிற ப்ராசிக்யூட்டருமே யாருனாச்சும் ஒருத்தவங்க திருட்டு கேஸுக்கு போயும் மரண தண்டனை தருவாங்களான்னு கேட்க, இதை கேட்டு அதிர்ச்சியான ஹீரோவும் அப்படியே வெளியே போய் பார்த்தா இவர் கடைசியாக வேலை செஞ்ச சியாங் நம்மன்ற அந்த கோர்ட்டில் தான் இருக்காரு. அதை பார்த்து ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்ததாக பாத்ரூமில் போய் கண்ணாடியை பார்த்தா அதில் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காரு. ஏன்னா இவர் ரொம்ப எங்கே இருக்காரு. அதை பார்த்து இவர் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டு இருக்க, சரின்னு ஃபோனை எடுத்து பார்த்தா அதில் ஹியர் 2025ன்னு போட்டிருக்கு. அதை பார்த்து ஒன்றுமே ஹீரோ ஷாக் ஆகிறாரு. திடீர்னு ஒருத்தர் பின்னாடி வந்து அடிக்கிறது மட்டும் இல்லாமல் திருட்டு கேஸுக்கு போயும் மரண தண்டனை தருவேன், என்ன பைத்தியத்தனமாக வளர்றேன்னு சொல்ல, அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா இவர் தான் சியாங் சிக், அந்த சமயத்தில் சீஃப் ஜட்ஜாக இருந்தவர்ன்ற மாரி ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாத்தையுமே புரிஞ்சுன்னு இன்னொரு வாட்டி இப்படி மிஸ்டேக் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அந்த சீஃப் ஜட்ஜுமே அப்படியே பாத்ரூம்குள்ளார போயிடுறாரு. சரின்னு ஹீரோ வெளியே வரும்போது எவனோ ஒருத்தன் கீழே விழுந்த பேப்பர்ஸ் எடுத்துன்னு இருக்கான். யாரா அதுன்னு பார்த்தா அப்போ தான் அது ஹியோக்னு தெரிய வருது. அதை பார்த்து ஹீரோ கடுப்பாகிறாரு. கடைசியாக ஹியோக் சொன்ன அந்த சில வார்த்தைகள் இவருடைய மைண்டில் போக ஆரம்பிக்குது. அதெல்லாம் கேட்டோன்னே இவர் ஹியோக்கை அடிக்கலான்னு கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வராரு. நான் உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு அடிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். அப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த சமயத்தில் நான் எதுக்கு ஹியோக்கை அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஹியோக்கை கட்டி பிடிச்சிக்கிட்டு, கடைசியாக நான் உன்னை பார்த்துட்டேன், உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்னு அப்படியே நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நடிச்சுட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. வெளியே எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. அந்த சமயத்தில் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மான்னு கூப்பிட்றது மட்டும் இல்லாமல், இப்போ எப்படி நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஆஸ்மாலாம் நல்லா தானே இருக்குது, எக்காரணத்து கொண்டும் உங்கள் ஹின்னையாளரை மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்கன்னு சொல்ல, அதை கேட்ட இவங்களும் யாரா நீ, எதுக்கு என்கிட்ட வந்து ஸ்கேம் பண்ணுற, என்னுடைய பையன் எப்பயுமே என்ன அம்மான்னு கூட்டது கிடையாதுன்ற மாரி இவங்க சொல்ல, அதை கேட்ட ஹீரோவும் ஆமாம் இல்லை நம்ம இப்போ 2025 தானே இருக்கோன்ற மாரி ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்க அம்மா உயிரோடு இருக்கிறது நினச்சி அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த சமயத்தில் திரும்ப இவங்க அம்மா கால் பண்ண செய்கிறாங்க. நீ உண்மையாலுமே என்னுடைய பையனா, எதுக்கு என்னுடைய பையனுடைய ஃபோன்லேருந்து கால் பண்ணுன்னு கேட்டால், அந்த இடத்துல ஹீரோ நான் தப்பாக சொல்லிட்டேன் மிஸ் ஷின், இப்போ எனக்கு எல்லாமே புரியுது, நான் உங்களை அப்புறம் பார்க்குறேன்ற மாரி இவர் அப்படியே காலை கட் பண்ணிடுறாரு. அடுத்த சீன்லேயே இவர் எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போய் செக் பண்ணுறாரு. இந்த சமயத்தில் எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எஸ் குரூப்பாக இருப்பாங்க, அவங்க பெருசாக வளரவே கிடையாது. அதே சமயத்தில் எஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய சேர்மன் இருந்தார்ல, அவர் இந்த சமயத்தில் பிரசிடெண்ட்டாக இருப்பார். அதான் அந்த டேசிக்ன்றவர், அவருடைய அப்பா யோஜுங்கன்றவர் தான் இப்போதைக்கு சேர்மனாக இருப்பார். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம காமிக்கிறாங்க. அடுத்ததாக ஹீரோ ஷின்னை பற்றி செக் பண்ணால், இப்போதைக்கு ஷின்னுக்கு பெரிய பொசிஷன் கிடையாது. ஹீரோ அப்போ இருந்தார்ல, அப்போ ஷின்னுக்கு ஒரு மிகப்பெரிய பொசிஷன் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு ஷின் ஒரு நார்மலான ஆள் தான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ திரும்ப வெளியே வராரு. அப்படி வெளியே வந்துட்டு இவர் பாஸ்ட்டுக்கு வந்திருக்கார்ல, அதை பற்றி யோசிக்கிறாரு. இதுக்கு மேலேருந்து ஹனியும் லா ஃபார்ம் பக்கமே போகக்கூடாது, நான் உங்களுக்கு நாயாக இருந்தது போதும், இதுக்கு மேலேருந்து நான் ஒரு நார்மலான ஆளாக இருக்கேன், இப்போதைக்கு நான் ஒரு நீதி உள்ள ஜட்ஜாக மாற போகிறேன்னு ஹீரோ ரொம்ப சந்தோஷத்தில் அவருடைய ஃப்ரெண்ட் சாங் ஹோவுக்கு கால் பண்ணுறாரு. ஏன்னா இந்த சமயத்தில் ஹீரோ கிட்ட கார் கிடையாது. அதில் ஹீரோ காரை கேட்டு தான் அவருடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல இவருமே உன்னால் எனக்கு ஒரு காரை ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு கேட்டேன். இந்த இடத்துல இவருமே நேற்று தானே இந்த விஷயத்தை பற்றி பேசினேன், எதுக்கு திரும்ப இதை பற்றி பேசுகிறேன், நாளைக்கு தான் உனக்கு எப்படி இருந்தாலும் கார் வரும்னு ஹீரோ கிட்ட சொல்ல, இதெல்லாம் கேட்ட ஹீரோ இப்போ எங்கே போகிறேன்னா 3வது விக்டிம் இறந்து போன இடத்துக்கு போகிறாரு. ஏன் இவங்களை 3வது விக்டிம்னு சொல்கிறேன்னா, ஏன்னா முன்னவே சங்ஜின் 3 பேரை கொலை பண்ணியிருக்கான். அதை பற்றி தான் ஹீரோ யோசிக்கிறாரு. ஏன்னா ஹீரோ போன வாட்டி சங்ஜினை விசாரிக்கும் போது அவன் திருடன் நினச்சி ஈஸியாக வெளியே போக விட்டார். ஆனால் சங்ஜின் வெளியே போனதுக்கப்புறமே 6 வயசு பொண்ணை கொலை பண்ணியிருக்கான். அதில் ஹீரோவுக்கு ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி இருக்கும். அதை இப்போதைக்கு சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த இடத்துல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளார டெட் பாடியை கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. அதை பற்றி செக் பண்ண தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, 3rd விக்டிமுடைய டெட் பாடியை தேடி. இதே சமயம் தான் இந்த இடத்துக்கு வருவார். அவர் வரது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் என்ன பண்ணுறதா கேட்டால் ஹீரோ அதே கேள்வியை தான் கேட்குறாரு. அந்த இடத்துல
அடுத்த ஹீரோவும் உனக்கு இங்கே என்னமோ ஒன்று தப்பாக ஃபீல் ஆயிருக்குல, அதால் தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு பேசிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளார இவங்க போகலான்னு இருக்காங்க. அதை அத்துமீறல் செயல்னு சியோல்வு நினைக்கிறாரு. இருந்தாலும் சரின்னு அந்த கிளாஸை உடச்சி அது மூலயமா டோரை ஓப்பன் பண்ணி இவங்க எப்படியோ உள்ளார போயிடுறாங்க. இரவு ஆரம்பத்தில் அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண ரொம்ப பயப்படுறாரு. உள்ளார டெட் பாடி இருக்குமோன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பயப்படுறாங்க. அப்படியே சரின்னு அங்கே இருக்கிற பேக்கேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வெறும் வாட்டர் தான் இருக்குது. அதில் பார்த்த ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படியே உள்ளார வேறு எங்கேனாச்சும் இடத்துல கண்டுபிடிச்சோமா, ஃப்ரிட்ஜில் தானே அவங்க டெட் பாடி கண்டுபிடிச்சதா போன வாட்டி சொன்னாங்க, ஏன் இந்த வாட்டி ஃப்ரிட்ஜில் டெட் பாடியே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு உள்ளார போகும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட க்ளீனிங் ஐட்டம்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்த ஹீரோ அந்த க்ளீனிங் ஐட்டம்ஸை ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அந்த இடத்துல சேல்வுவோம் அந்த இடத்துல அதிகமாக க்ளீனிங் இருந்துச்சுன்னா அதுக்காக அங்கே கொலை நடந்திருக்குன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்ல ஹீரோமே அதெல்லாம் விடு, நம்ம வேணா டின்னர் சாப்பிட போகலாமான்னு கேட்க அப்படியே அவங்க டின்னர் சாப்பிட போகிறாங்க. அந்த சமயத்தில் சேல்வு ஒரு பேஸ்பால் மேட்ச்சை பார்த்துன்னு இருப்பார். அதில் திடீர்னு இவருடைய டீம் தோக்குற மாரி இருக்கு. ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, உன்னுடைய டீம் ஈகிள் தானே, அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, அதை பற்றி கவலைப்படாத, 11th இன்னிங்கில் அவங்க கண்டிப்பாக ஹோம் ரன் அடிப்பாங்க, இதில் நான் பெட் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்ப அவருடைய ஆஃபீஸ்க்கு வந்து எதனாச்சும் டீட்டெயில் கிடைக்குமான்னு செக் பண்ணுறேன். ஏன்னா தேர்டு விக்டிமுடைய டெட் பாடியை ஃப்ரிட்ஜில் இருந்து தான் கண்டுபிடிச்சதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஆன்சைட் ஃபுட்டேஜஸுமே ஹீரோ பார்த்துருந்துருப்பாரு. அதில் ஹீரோவும் அதெல்லாம் எங்கே போச்சு, அந்த ஃப்ரிட்ஜில் இல்லைனா வேறு எங்கே இருக்குன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே தூங்க. அடுத்த நாள் சீஃப் ஜட்ஜ் சியாங்குமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்துட்டு இவன் ராத்திரி முழுக்க இங்கே தான் தூங்கினான்னு ஹியோ கிட்ட கேட்க, அதான் நினைக்கிறேன் சங்ஜனை பற்றி அதிகமாக ரிசர்ச் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு சீஃப் ஜட்ஜ் அனுப்ப அதுக்கப்புறம் தான் ஹீரோ எழுந்திருக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போதைக்கு சங்ஜனுக்கு ஏற்ற தண்டனையை இவர் தரலான்னு இருக்காரு. அதெல்லாம் சரின்னு இவருமே கோர்ட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு நாங்கள் முடிவு எடுத்துட்டோம், அது மூலியமாக 2 வருஷம் கழிச்சு இந்த தண்டனை லாஸ்ட் ட்ரையலில் நிறைவேற்றப்படும், அதால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அவர் 1 வருஷம் நாங்கள் ப்ரிசைனில் போடுறோன்னு சொல்கிறாரு. அதுவும் இந்த தண்டனை 2 வருஷம் கழிச்சு தான் நிறைவேற்றப்படும் சொல்ல அதை சொல்லிவிட்டு அப்படியே அந்த இடத்துல ஹீரோ ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கோமேன்ற மாரி ஹீரோ வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வர ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் ஹீரோ கிட்டே கேள்வி இருக்கு. ஆனால் ஹீரோ அது எதுக்குமே பெருசாக ஆன்சர் பண்ணல. என்னமோ அந்த இடத்துல இவர் சீஃப் ஜட்ஜ் ஆட்டம் நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் இப்போதைக்கு நார்மல் ஜட்ஜாக தான் இருப்பார். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மேலே வந்து அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடி மூலிமா கீழே அந்த பொண்ணையும் அதுக்கடுத்து தான் சங்ஜினியும் பார்த்தா 2 பேருமே ஒருத்தர் பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோவும் அந்த பொண்ணு யார், அவளை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு யோசிக்கும் போது திடீர்னு பின்னாடி ரிப்போர்ட்டர்ஸ் வராங்க. அப்போ தான் ஹீரோவுக்கு அந்த ஃப்ளாஷ் லைட் மூலியமாக அந்த பொண்ணு ஞாபகம் வருது. அவளுடைய பேர் ஜூயாங்ன்ற விஷயம். அவள் ஜூயாங் தானே, அவளுடைய கிம்ச்சி ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து தான் பாடியை கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. அவளை பிடிச்சா போதும், அது மூலியமாக நம்ம பாடியை கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். அதெல்லாம் எப்படின்னாச்சும் நமக்கு அந்த பொண்ணை பற்றி தெரியணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஏன்னா சங்ஜின் இந்த சமயத்தில் 6 வயசு பொண்ணை கொலை பண்ண போகிறான், அதெல்லாம் அவனை பிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் சங்ஜின் தூரத்துலேருந்தே ஒரு 6 வயசு பொண்ணை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடக்கும்போது தான் ஹீரோ ஏகப்பட்ட கடைக்கு போய் யாருனாச்சும் இந்த க்ளீனிங் ஐட்டம் வாங்கினாங்களான்ற மாரி எல்லா கடையிலுமே இன்வெஸ்டிகேஷன் நடத்துவார். முக்கியமாக ஜூயாங்குடைய அந்த அடையாளத்தை தான் சொல்கிறாரு. அப்படி யாருனாச்சும் வந்தாங்களான்னு கேட்கும்போது தான் கடைசியாக ஜூயாங் ஹீரோடைய கண்ணில் மாட்டிடுறாங்க. ஏன்னா இந்த சமயத்தில் தான் ஜூயாங் சில க்ளீனிங் ஐட்டம்ஸ் வாங்கிக்கிட்டு போவாங்க. இதை பார்த்த ஹீரோவுமே அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே கதவை பிடிக்கிறாரு. இவர் என்ன சொல்கிறேன்னா, தேர்டு விக்டிமுடைய பாடி அந்த இடத்துல தானே இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும், உங்களை சங்ஜின் உங்கள் அம்மாவையும் நெஃப்யூவும் கொலை பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு தானே மிரட்டிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னால் இது எப்படி தெரியும்னு சொல்லிட்டு இவங்க கீழே விழுந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் பொய் சொல்லிட்டீங்க, அவனுக்கு நீங்கள் மரண தண்டனை தரதா சொன்னீங்க, ஆனால் அவனுக்கு எந்த தண்டனையுமே தரல, நான் சாக போகிறேன், அவன் கண்டிப்பாக என்னுடைய அம்மாவையும் நெஃப்யூவும் கொன்றுவான்னு சொன்னான். ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் பொய் சொல்லலை, அவனை வெளியே போக விட்டதுக்கு காரணமே அவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் 1 நிமிஷம் இருங்கன்ற மாரி சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ரெஃப்ரிஜிரேட்டரை பார்த்தா அதுக்குள்ளார் தான் பாடி இருக்குது. ஹீரோவுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, எவிடன்ஸும் கிடச்சிடுச்சு. அது மூலயமா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல ஜூயாங் வேகமாக ஓடியான்னு இருக்காங்க சங்ஜினுக்கு பயந்துக்கிட்டு. அந்த சமயத்தில் ஒரு லேடி ஜூயாங்க்கு என்ன நடந்துச்சுன்னு ஜூயாங் கிட்ட நல்லா விசாரிக்கிறாங்க. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணட்டாமான்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்க எதிர்பாராதவங்கள பின்னாடி சங்ஜின் வராரு. கையில் ஒரு செங்கலை வச்சுருக்காரு. அந்த செங்கலை வச்சு அந்த லேடியோடைய மண்டியை ஓப்பன் பண்ணிடுறாரு. இந்த சமயத்தில் தான் ஹீரோ சங்ஜினை ஃபாலோ பண்ண சியோல்வுவை அனுப்பிச்சி வச்சுருந்துருப்பாரு. அதில் சியோல்வு மேலே கார்லேருந்து சங்ஜினை ஃபாலோ பண்ண அந்த இடத்துல சங்ஜின் வீட்டில் தான் இருப்பார். திடீர்னு வீட்டை விட்டு சங்ஜின் வெளியே வராரு. அதை பார்த்து இவர் ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ண ஹீரோமே நீ தொடர்ந்து சங்ஜினை ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல சரின்னு இவருமே சங்ஜினை ஃபாலோ பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாரி அவன் பார்க்குக்கு போய் அந்த 6 வயசு பொண்ணு தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பற்றி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இமீடியட்டாக அவனை அரெஸ்ட் பண்ணி நான் தான் அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சினேன், அவன் சீரியல் கில்லர்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருப்பா பாரு 6 வயசில், அந்த பொண்ணு தான் அவன் கொலை பண்ண போகிறான், அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கக்கூடாது, அதெல்லாம் அவனை பிடின்னு
அப்படின்னு சொல்ல இதில் சுத்தமாக இவருக்கு நம்பிக்கை இல்லைனாலும் சங்ஜின் தொடர்ந்து அந்த 6 வயசு பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்த சேல்வுவும் அவனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இதே சமயத்தில் ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு ஹிடன் கேமரா இருக்கும். இது மூலியமா நம்ம ஹீரோவுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்ற விஷயம் சங்ஜினுக்கு தெரிய வந்திருக்கும். அதில் சங்ஜின் எங்கே போகிறான்னா இந்த சூயாங்கன்ற பொண்ணுடைய அம்மாவை கொலை பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு தான் இவர் போய்கிட்டு இருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணி சியோலும் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காரு. சியோல்வுவை தாண்டி இவர் எப்படினாச்சும் போகலான்னு வேகமாக ஓடியாராரு. சியோல்வுவால் ஓட முடியல. ஆனால் ஹீரோ ஈஸியாகவே கார் மூலியமாக அவன் நெக்ஸ்ட் எங்கே வர போகிறானோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த சமயத்தில் அவன் அங்கே இருக்க செய்கிறான். இதெல்லாம் பார்த்த ஹீரோவும் இதான் சரியான சமயம், கொலைக்காரனை இப்போ வெளியே அனுப்ப வேண்டிய நேரம்னு வேகமாக அவனை காரை வச்சு அடித்து தூக்கிடுறாரு. இதெல்லாம் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் சூயாங் ரொம்ப ஷாக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோடைய முகத்தில் ஸ்மைல் தான் தெரியுது. ஏன்னா ரொம்ப நாளாக ஹீரோவுக்கு ஒரு சின்ன கெட்ட கனவு இருந்துச்சு. அவனை தப்பிக்க விட்டதுனால அவன் ஒரு 6 வயசு பொண்ணை கொன்னுட்டானேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அந்த விஷயத்த ஹீரோ மாற்றிருக்காரு. அதுபடி ஹீரோ வரப்போகிற சில ஃபியூச்சர்ஸை மாற்ற போகிறாரு. அதெல்லாம் எப்படி மற்ற எபிசோட்ஸில் பாதிக்கப்பட போகுது, அதே சமயத்தில் ஹீரோ எப்படி டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்தார், இதை மொத்தத்தினா நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் ஹீரோ என்னெல்லாம் கேஸில் ஹேண்டில் பண்ண போகிறான்னு தெரியல. அதை மொத்தத்தையுமே நம்ம ஒட்டுக்காக வரப்போகிற எபிசோடில் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எதனாச்சும் என்னோட எக்ஸ்ப்ளனேஷனில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதையுமே சொல்லிட்டு போங்க. ஓகே, இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னை லாசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.